MRL ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ISO 9001-2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் OMR-இல் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளே உள்ளன. முன்பதிவுக்கு முன்னுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் கள நிலவரத்தில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் கள நிலவரம் என்ன? கள்ளக்குறிச்சியின் பாராளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழ் சார்பாக ஜெகதீச பாண்டியன் அவர்களை நான் சீமான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதியில எந்த மாதிரியான கள நிலவரம் இருக்கிறது, இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில என்ன பிரச்சனைகள், அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி என்பது ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், கெங்கவள்ளி, ஏற்காடு உள்ளிட்ட இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை அடக்கியதான் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட 13,60,000 வாக்காளர்களை கொண்ட ஒரு பெரிய தொகுதிகளில் இதுவும் ஒன்று. தமிழ்நாட்டுடைய 10 முதன்மையான தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியும் சொல்லலாம். இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் அதிகமாக மக்கள் நம்பி இருப்பது பாக்கு, தென்னை, வெற்றிலை, நெல். இதுதான் அவருடைய அடிப்படை பொருளாதாரமாக இருக்கிறது, அடிப்படை வாழ்வாதாரம் இருக்கிறது. இதற்கு இதுவரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா என்று அந்த தொகுதியில் வாழ்ந்த அரசியல் பிரமுகர்கள்ட்ட, வழக்கறிஞர்கள்ட்ட, பொதுவான மக்கள்கிட்ட கேட்டு அறியும் பொழுது இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு முறை அதிமுகவும் ஒரு முறை திமுகவும் இந்த தொகுதியை வென்றிருக்காங்க. அதிமுகவின் சார்பாக 2014 ஆண்டு காமராஜ் என்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பொழுது நம்முடைய எஸ்சி புகழ் பொன்முடி அவருடைய மகன் கௌதம சிகாமணி அவர்கள் 2019 பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நின்று உறுப்பினராக மாறினார். இந்த 10 ஆண்டுகளில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரிஷிவந்தியம், ஏற்காடு, ஆத்தூர், கெங்கவள்ளி, சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் தான் அதிகமான கனிம வள வேட்டை நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியை பேசினாலும் கனிம வள வேட்டை பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னா எல்லா தொகுதியிலும் எங்கள் தொகுதியில் தான் அதிகமாக நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே தென்காசி, திருநெல்வேலிக்கு அடுத்ததாக கள்ளக்குறிச்சி பகுதிகளில் அதிகமான கனிம வள வேட்டை. இப்படிங்க மலையில் ஒரு மலையை அறுத்தெடுப்பிற்கும் கனிம வளத்துக்கு உள்ள மலையை அறுத்தெடுப்பிற்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய தாதுக்கள் நிறைந்த மலை கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை. அந்த கல்வராயன், சேர்வராயன் என்பது கிழக்கு தொடர்ச்சியுடைய குன்றுகள். அது மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில் அறுப்பது. இது கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிழக்கு தொடர்ச்சி குன்றுகளுடைய கல்வராயன், சேர்வராயன் மலை என்பது முழுக்க அதிக இயற்கை தாதுக்கள் நிறைந்த மலை. இந்த மலைகளை அதிகமாக இந்த கள்ளக்குறிச்சியில் வெட்டி எடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னணியில் இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த கடந்த முறை இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி இருக்கார் இல்லையா, இவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா கடந்த 2006 2011 வரைக்கும் இவங்க அப்பா அமைச்சராக இருக்கும்பொழுது இவர் பேரில் எடுத்த செம்மண் குவாரி 5 குவாரியில் 28 கோடி 60 லட்ச ரூபா வரைக்கும் அரசாங்கத்துக்கு இழப்பீடா வர்ற அளவுக்கு செம்மண்ணை அள்ளி தின்ன மண்ணு முழுங்கி மகாதேவன் குடும்பம் தான் இந்த பொன்முடி குடும்பம். அந்த பொன்முடி குடும்பத்தில் வந்த ஒருத்தர் தான் இந்த கள்ளக்குறிச்சியுடைய MP. அப்புறம் எப்படி இருக்கும்? தீவிரவாதின்னா ஒன்றும் இல்லை, இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்கிற ஒரே தீவிரவாதி நாம் தமிழர் கட்சி தான். ஒரு MP MLAக்கள் தவறு செய்கிற நபர்கள் மீது நடவடிக்கை சொல்லுவாங்க. ஆனா இங்க கள்ளக்குறிச்சியுடைய MP-யாக இருந்த கௌதம சிகாமணி மீது ஏற்கனவே 2006 2011 வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிச்சிருக்கிறது. இப்ப அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்தார் என்று வழக்கு பதிச்சிருக்குது. அவங்க அப்பாவுக்கு எப்படி அமைச்சர் பதவி காலி செய்யப்பட்டு MLA பதவி பறிக்கப்பட்டு இப்ப ஓசியில எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்காரோ அதே மாதிரி இவரும் அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில், அமலாக்கத்துறையின் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவர் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிட்டு MP-யா வந்தா நிச்சயமாக சிறை செல்வது உறுதி. உங்கள் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு கள்ளக்குறிச்சியில் நீங்க ஒரு MP-யை தேர்ந்தெடுத்துட்டு ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா, இல்ல மக்களுக்காக போராட பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். இந்த சூழ்நிலையில இந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில நாம் தமிழ் கட்சியின் சார்பாக அந்த மண்ணின் மகன் ஆத்தூர் தொகுதியை சார்ந்த பெத்தநாயக்கம் பாளையம் என்கிற அந்த ஊரில் பிறந்த அண்ணன் ஜெகதீச பாண்டியனை நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிமுகம் செஞ்சிருக்காரு. என் இனத்தை கொன்றொழித்த கருணாநிதி சாகும்
வாழும் வரை இனிமேல் முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடாது என்று நான் சொன்னான். சக்கர நாற்காலியில் அமர வைத்து விட்டான். அதுபோல்தான் இந்த நாசகார நரேந்திர மோடியும். நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கலாம் 56 இன்ச்சு மார்பு என்று சொன்ன நரேந்திர மோடியை தமிழ் மண்ணிலே காலை படாத அளவிற்கு ஹெலிகாப்டரிலே செல்லும் அளவிற்கு விரட்டியவர்கள் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள். ஏன் நம்மளால மட்டும் வெல்ல முடியும்? ஒழுக்கம், உழைப்பு, அர்ப்பணிப்பு நம்மளை தவிர எவங்கிட்டே இல்லை. நேற்று 24 மணி நேரம் 11th hours சொல்லுவாங்க. நேற்று மாலை 6 மணிக்கு இந்த பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. புலிகளை போல அனைத்து கரும்புலிகளும் 24 மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய மேடை அமைத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். ஒரு கட்சை கூட்ட சொல்லுங்கள். எப்படி ஒரு கட்சை? அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களை பொறுத்தவரை திரைத்துறையில 30 ஆண்டு காலமாக பயணிக்கக்கூடியவர். திரைத்துறையினாலே ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், ஒரு 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 நிறைய பொருளாதாரம் இருக்கக்கூடிய லைஃப் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல எல்லா நடிகர்களையும் அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டு காலமாக தமிழ் சினிமா நடிக்கக்கூடிய அஜித் விஜய் தொடங்கி பல நடிகர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அதே போல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரோடுமே தெரிந்தவர். ஊடகத்திலேயும் மிகப்பெரிய ஒரு நட்பு வைத்திருக்கவர். அப்படிப்பட்ட நபர் எந்த அளவுக்கு திரைத்துறையில் ஒரு பழக்கம் இருந்ததோ, சேரனோடு மிக நெருக்கம், சேரனோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே போல இயக்குனர் கதிரோடு, அண்ணன் சீமான் அவர்களோடு பல பேரோடு பயணிச்சவர். எந்த அளவுக்கு திரைத்துறையில் அவருக்கு நெருக்கம் இருந்தோ அதுக்கு இணையாக மக்கள் போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக நிற்கிறவர். இந்த மக்கள் போராட்ட களத்துக்கு போனா ஒரு கட்சியின் சார்பு நிலையில் இருந்தா திரைத்துறையில் பயணிக்க முடியாது. ஒரு சார்பு நிலை குத்தி இவர் இந்த கட்சிக்காரரு, இவரோட நெருக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லி திரைத்துறையில் வாய்ப்பு வராது. அந்த வாய்ப்பு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த மக்கள் களத்தில் நிற்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக தன் வாய்ப்புகளை, அதற்காக பல வாய்ப்புகளை இழந்தவர் அண்ணன் ஜெகதீச பாண்டியன். தனிப்பட்ட முறை எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய குடும்பமே ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றிய குடும்பம். அவருடைய தந்தை அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்தவர். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில மாநில பொறுப்பு வாங்குறதுலாம் பெரிய விஷயம். தொடர்ச்சியாக களத்தில் பயணிச்சவங்க மட்டும் தான் மாநில பொறுப்பு கொடுப்பாங்க. தொடர்ச்சியாக 30-40 ஆண்டுகளை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தாங்கி இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தனால இயல்பாகவே அவருக்கு ஒரு போராட்ட உணர்வு. அதே போல ஆழ்ந்து படிப்பாரு. இப்போ அங்க அதிமுக நிப்பாட்டுறாங்க, காமராஜன் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க. இந்த பக்கம் இந்த திமுக கௌதம சிகாமணி நிப்பாட்டுறாங்க. நாம் தமிழ் சார்பாக ஜெகதீச பாண்டியன் நிற்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 வேட்பாளர்கள்ல பாஜக சார்பாக யாரோ நிப்பாட்டணும். ஒரு 4 வேட்பாளர்கள்ல யாருக்கு அதிகமாக வரலாறு தெரியும், யாருக்கு அதிகமாக உலக வரலாறு தெரியும், யாருக்கு அதிகமாக இலக்கியம் தெரியும், யாருக்கு அதிகமாக மக்களுடைய உணர்வுகள் தெரியும் அப்படின்னா அண்ணன் ஜெகதீச பாண்டியன் தெரியும். அவ்வளவு ஆழ்ந்து படிக்கக்கூடியவர். உலக அறிவு, திராவிடம், தமிழ் தேசியம், இந்திய அரசியல், வரலாறு, மார்க்சியம், கம்யூனிசம் எல்லாவற்றையும் கரைச்சு குடிச்சிருப்பார். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தான் படித்ததை அடுத்தவர்களுக்கு கடத்தக்கூடிய அந்த ஆற்றல் உண்டு. பொதுவாக திரைத்துறைக்கு இந்த சிறந்த கதை சொல்லியா இருப்பாங்க. அந்த கதைகளை மக்கள் மொழியில, பாமர மொழியில சொல்லுவாங்க, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க. அது அண்ணன் ஜெகதீச பாண்டியன் இயல்பா உண்டு. மக்கள் பிரச்சனைகளை மக்கள்கிட்ட இயல்பு மொழியில கடத்தக்கூடியவர் அண்ணன் ஜெகதீச பாண்டியன். அது இந்த தேர்தலில் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஏன்னா இந்த 6 தொகுதியிலுமே அவருக்கு அத்துப்படி. அவர் பிறந்தது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஆத்தூர், ரிஷிவந்தியம், ஏற்காடு, இந்த கள்ளக்குறிச்சி, கெங்கவள்ளி இந்த பகுதிகளில் அவருடைய உறவினர்களும் அதிகம், அவருடைய நண்பர்களும் அதிகம். அதே போல 30 ஆண்டு காலமாக அண்ணன் சீமானோடு பயணிக்கிறார். 1998 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் சீமானோடு பயணிக்கிறார். எந்த அளவுக்கு அண்ணன் சீமானுக்கு ஜெகதீச பாண்டியன் இருக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அண்ணன் சீமானுக்கு நம்பிக்கையானவர் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்திற்கு செல்கிற பொழுது 2008 அந்த பிப்ரவரி மாதம் அண்ணன் சீமான் அவர்களை பெங்களூரு சென்று வழி அனுப்பி வைத்ததும் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் தான். ஈழத்திலிருந்து தலைவர் பிரபாகரனை பார்த்து விட்டு அவர் திரும்பி வருகிற பொழுது அவரை விமான நிலையம் சென்று வரவேற்று சென்னைக்கு அழைத்து வந்ததும் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் தான். ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அண்ணன் சீமானுடைய அந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய பயணத்தில் மிக முக்கியமானவர். இந்த போராட்ட வாழ்க்கையிலும் மிக முக்கியமானவர். தொடர்ச்சியாக வாழ்த்துகள் படம் தொடங்கியதிலிருந்து அவர் ஒன்னாவே இருந்தாலும் கூட 98 அண்ணன் சீமானோடு பயணிக்கிறாரு. அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு 2009 இணைகிறாரு. 2013 பிறகு கட்சியில மாநில பொறுப்பு வாங்கி கொண்டு தொடர்ச்சியா களத்தில் நிற்கிறாரு. இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர், அந்த மண்ணினுடைய மகன், நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர், மக்களுடைய மொழிகளை புரிந்தவர், மக்களுடைய வழிகளை புரிந்தவரை அண்ணன் சீமான் கள்ளக்குறிச்சியுடைய வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு. இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, கள்ளக்குறிச்சியுடைய முக்கியமான பிரச்சனைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறதா அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. அது என்ன பிரச்சனை? கள்ளக்குறிச்சி மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையே கனிம வள கொள்ளையை தடுத்து
சாத்தியப்படுத்துவது. கல்வராயன் சேர்வராயன் மட்டுமில்லாம கள்ளக்குறிச்சி பகுதியில் அதிகமான கனிம வள கொள்ளை நடக்கிறது. இதை முழுமையாக தடுத்து நிறுத்துவோம் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக நிற்கிற அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவருடைய முக்கியமான வாக்குறுதி. இதை எப்படி தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறது கல்வராயன், இந்த சேர்வராயன், இந்த ஏற்காடு, இந்த பகுதியுடைய மலைக்கொள்ளைகளுக்கு இதை மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றுவது. இன்னைக்கு வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவிலிருந்து அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ள தான் அதிகமான சுற்றுலா பயணி வராங்க. இப்போ இந்த மஞ்சுமால் பாய்ஸ் வந்த பிறகு ஒட்டுமொத்தமான மக்களும் கொடைக்கானலில் குவிறாங்க. ஒரே நாளில் 23,000 பேர் வந்து கொடைக்கானல் குணா குகைக்கு போயிருக்காக செய்திகள் சொல்லுது. அப்போ இது போன்ற சுற்றுலா தலங்களை மேன்மைப்படுத்துவதன் மூலமாக, இதை பிரபலப்படுத்துவதன் மூலமாக, இந்த சுற்றுலா மூலமாக வருமானம் வரும். சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருற பொழுது அந்த நிலங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை சாத்தியப்படுத்துவேன் என்று அண்ணன் ஜெகதீச பாண்டியன் சொல்வார். இதுவரைக்கும் அந்த கல்வராயன் மலையிலையோ சேர்வராயன் மலையிலையோ ஏற்காட்டிலேயோ சுற்றுலாக்களுக்கான அடுத்த கட்டத்திற்கு இந்த அரசாங்கம் எதுவும் செய்யல. குறிப்பாக அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ எந்த நடவடிக்கை எடுக்கல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கப்படுது, அது பஸ் ஸ்டாப் கட்டுவதற்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாலம் கட்டுவதற்கும் பயன்படுதே ஒழிய மற்றபடி அந்த நிதிகள் சரியாக செலவிடப்படுவது இல்லை. அதை நான் சாத்தியப்படுத்துவேன் என்பது அண்ணன் ஜெகதீச பாண்டியனுடைய மிகப்பெரிய வாக்குறுதி. அதை தாண்டி அந்த கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் 170 கிராமங்கள்ல பழங்குடிய மக்கள் வாழ்றாங்க. ட்ரைப்ஸ் இவங்க காலகாலமாக வாழ்ந்து வர்றாங்க. இவங்களுக்கான அடிப்படை கல்வியோ, சாலை வசதியோ, மருத்துவ வசதியோ, ஒரு சுடுகாட்டு வசதியோ, ஒரு குடிநீர் வசதியோ இதுவரைக்கும் இல்லை. இதை 170 கிராமங்களில் வாழக்கூடிய, தமிழ்நாட்டிலே அதிகமாக பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம். அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கான சாலையை போடுவது, மருத்துவமனை, கல்வி வசதி, இதை சாத்தியப்படுத்துவேன். ஒரு ஜெய்பீம் படம் வந்தோடனே எல்லாரும் வந்து அந்த பழங்குடியின மக்களுக்காக, இருளர் மக்களுக்காக எல்லாரும் கொதிச்சு எழுந்தோம். ஆனா உண்மையிலே அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை யாரும் செய்யல, யாரும் பேசல. அதை நான் சாத்தியப்படுத்துவேன் சொல்லி அண்ணன் ஜெகதீச பாண்டியன் சொல்றாரு. இந்த பயிலுடைய மிக முக்கியமான விவசாயமாக பாக்கு இருக்கிறது, அதே போல தென்னை இருக்கிறது, அப்புறம் வெற்றிலை இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி மரவள்ளி கிழங்கு இந்த பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அந்த மரவள்ளி கிழங்கிலிருந்து உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை அமைத்தால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இதுவரைக்கும் இருந்த யாரும் செய்யல. அதே போல கடுக்காய் தொழிற்சாலை, இந்த இரண்டையும் சின்னசேலம் பகுதியிலே உருவாக்குவோம் என்பது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீச பாண்டியனுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. அதே போல பாக்கிலிருந்து பாக்கு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை, அதே போல விக்கிரவாண்டி பகுதிகளில் வாழை மரங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த வாழையிலிருந்து, வாழை நாரிலிருந்து பெட்டி, கூடை, ஆடைகள், சேலை இது தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கினால் அங்கிருக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும். விக்கிரவாண்டியில வாழை நார் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக பலாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பை தருவேன் என்பது ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. ஒரு பிரச்சனை தாத்தா காலத்தில் இருக்கு, அப்பா காலத்தில் இருக்கு, மகன் காலத்தில் இருக்கு, இப்ப பேரங்காலத்தில் வந்துச்சு. காவிரி வசிஷ்ட நதி இணைப்பு. அந்த பகுதியில் கூடிய காவிரியில் கூடிய உபரி நீரை வசிஷ்ட நதியில் இணைத்து அதன் மூலமாக விவசாயத்தை பெருக்கும் என்று 1951 போட்ட வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படல. அதை நான் நிறைவேற்றுவேன் என்பதை தாண்டி கரும்பு விவசாயமும் இந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது. அந்த இந்த பக்கம் வந்து கள்ளக்குறிச்சியை தாண்டி நம்ம போகும்போதே சாலை ஓரங்களை பார்க்கலாம், அவ்வளவு கரும்புகள் இருக்கும். ஆனால் அதற்கான சரியான கூலி, சரியான அந்த கரும்புக்கான தொகை மக்களுக்கு போய் சேர்கிறதா? அது இல்லைனால் சத்தியமா இல்லை. எந்த விவசாயிக்கும் விவசாயத்துக்கான விளைபொருளுக்கான விலை வந்து கிடைப்பது கிடையாது. ஏன்னா ஒரு நீ வாட்ச் இருக்குன்னா அதை தயாரிச்சவன் அந்த விலையை தீர்மானிக்கிறான், ஒரு சட்டை இருக்குன்னா தயாரிச்சவன் விலையை தீர்மானிக்கிறான், ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோனுக்கான விலையை தயாரிச்சவன் தீர்மானிக்கிறான், உழைச்சவன் தீர்மானிக்கிறான். ஆனால் இங்கே விவசாயிகள் மட்டும் அந்த விளைபொருளுக்கான விலையை ஒரு தரகரோ எண்ட் யூசரோ அவன் தீர்மானிக்கிறான், கடைசியாக விற்கிறவன் தீர்மானிக்கிறான், கொடுக்கிறவன் தீர்மானிக்கிறது இல்லை. அதை அந்த கரும்பு விவசாயத்திற்கான விவசாயிகளுடைய விலையை அவர்களே தீர்மானித்து அதற்கான விலை வந்து உறுதி செய்யப்படும் என்பதை அண்ணன் ஜெகதீச பாண்டியன் மிக முக்கியமான கோரிக்கை வைக்கிறார். அதே போல நிர்வாக வசதிகளுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தை கிட்டத்தட்ட சேலம் தான் தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதியாக இருக்கிறது, 11 தொகுதி, மக்கள் தொகையிலும் வந்து அதிக நெருக்கம் இருக்கிறது. இந்த சேலத்தை இரண்டாக பிரித்து ஆத்தூர்ல 5 சட்டமன்ற தொகுதியில ஒடுக்கிய ஒரு நிர்வாக மாவட்டமாக ஆத்தூர் உருவாக்க என்பது பல வருஷ கோரிக்கை, பல நாட்கள் கோரிக்கை. அதை நான் சாத்தியப்படுத்துவேன், அதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்து அதற்கான வேலை திட்டத்தை செய்வோம் என்பது ஜெகதீச பாண்டியனுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. இதை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு காய்கறி சந்தை என்றால் தலைவாசல் சந்தை.
தலைவாசல் சந்தைன்னா அது அவ்வளவு பிரபலம். அந்த தலைவாசல் சந்தையில உணவுப் பொருட்களை பதப்படுத்துகிற தொழிற்சாலையோ உணவுப் பொருட்களை பாதுகாக்கிற கூடங்களோ இதுவரைக்கும் அமைக்கப்படலை. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கு நீங்கள் கூரை போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அரிசியை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீட்டை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அது முழுக்க வந்து எலி தின்னுட்டு மழையில் நினைச்சிக்கிட்டு வெயிலில் காஞ்சிட்டு கிடக்கும். ஆனால் அது இல்லாமல் தலைவாசலில் உணவுப் பொருட்களை பதப்படுத்துகிற கூடங்களையும் பாதுகாப்பு கூடங்களையும் உருவாக்குவேன் என்பது ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுடைய மிக முக்கியமான வாக்குறுதி. இயலாதவர்களுக்கு கொடுப்பதுதான் இலவசம். இலவசத்தை கொடுத்து இயலாமல் ஆக்குவது பாசிசம். அது ஏமாற்றம் அல்ல, பாசிசம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்த விருந்தினர் அமர்ந்து சாப்பிட்டு போவதற்காக திண்ணை வச்சு வீடு கட்டுவன் தமிழன் இன்றைக்கு திண்ணையில் அமர்ந்து கொண்டு இலவசம் கொடுப்பார்களா என்று ஏங்க வைத்தது இது. ஒரு கலை இயக்குநராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதன் பிறகு திரைப்படத்தில் தொடர்ச்சியாக பயணித்து அண்ணன் சீமானுக்கு இணை இயக்குநராக இருந்து அண்ணன் சீமானுடைய தம்பியாக இருந்து இன்றைக்கு தளபதியாக மாறி நாம் தமிழர் கட்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பேச்சாளராகவும் அறியப்படுகிற, அதே போல ஐநா வரைக்கும் சென்று நாம் தமிழர் கட்சியுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து ஐநாவில் பேசியவர் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன். இப்படி உலக குரலாக ஒலிக்கக்கூடிய ஒருத்தர் கள்ளக்குறிச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயம் கள்ளக்குறிச்சி மக்களுடைய கல்வராயன் பிரச்சனை, சேர்வராயன் மலை பிரச்சனை, வெற்றிலை தொழிலாளருடைய பிரச்சனை, தென்னை விவசாயிகளுடைய பிரச்சனை, பாக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, அதே போல தலைவாசல் மக்களுடைய பிரச்சனை, சங்கராபுரம் மக்களுடைய பிரச்சனை, ரிஷிவந்திய மக்களுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மக்களுடைய பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும். பாராளுமன்றத்தில் ஒழிக்கணுமா இல்ல கௌதம சிகாமணிக்கு ஓட்டு போட்டு ஜெயில போய் ஒழிக்கணுமான்னு அந்த மக்கள் தான் முடிவு செய்யணும். அதை உறுதியா வெல்லுவோம். நீங்க இந்த முதலாளி உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாளாரமயமாக்கல், கார்பரேட்டுகளினுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தக்கூடிய பாஜக, காங்கிரஸ், அண்ணா திமுக, திமுகவை ஒழித்து புதிய அரசியல் சமூக தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் வரை இதுக்கு விடிவாளமே கிடையாது. தனித்தனியான நம்மளால போராடி இருக்க முடியாது. கள நிலவரத்தை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு சாதகமாக கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட போன முறை 13,60,000 வாக்குகள்ல 12 லட்சம் வாக்குகள் பதிவானது. அதுல 7.5 லட்சம் வாக்குகள் கௌதம சிகாமணிக்கு மட்டுமே விழுந்திருக்கிறது. அது ஓட்டுக்கு பணம் கொடுத்தல், அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு. ஏன்னா ஒரு பெரிய என்ன சொல்றது, கள்ளக்குறிச்சி இந்த விழுப்புரம் பகுதிகளில் ஒட்டுமொத்தமான பொருளாதாரமும் அந்த குடும்பத்துக்கு தான் இருக்கு. சூர்யா மருத்துவமனை, சூர்யா ஸ்கூலு, சூர்யா காலேஜ், சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ், சூர்யா மெடிக்கல் காலேஜ் என்று கௌதம சிகாமணி, அவருடைய தம்பி அசோக் சிகாமணி, அவர் அவங்க அப்பா பொன்முடி, இந்த குடும்பமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. அதனால இது மீது மக்களுக்கு மிகப்பெரிய பணத்தை அடிச்சு வீசுறதுனால, பணத்தை இறைச்சதுனால கடந்த முறை அதிகமான வாக்குகளை குவித்தார்கள். இரண்டாவதாக கட்டமாக சுதீஷ் வந்தார். சுதீஷ் வந்து 3,30,000 வாக்கு வாங்கினாரு. ஆனால் கடந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி 36,000 வாக்குகளை மட்டுமே இந்த பாராளுமன்ற தொகுதியில் பெற்றாங்க. ஆனால் இந்த முறை 2019 2024 இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி தீவிரமான களப்பணியை இந்த பகுதியில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஆத்தூரில், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் அதிகமான உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்டமைப்பு பல மடங்கு இந்த பகுதிகளில் அதிகரித்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி கடந்த முறை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கள்ளக்குறிச்சி பகுதி இந்த பகுதியில் பயணப்பட்டாங்க. ஒவ்வொரு குக்கிராமத்திலிருந்தும் இந்த பகுதிகளுக்கு வந்தாங்க மக்கள். ஏன்னா இந்த பகுதியில் பொறுத்தவரை கூட்டம் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஒரு கூட்டம், சின்ன ஊர், இந்த ஊர் பேரை மறந்துட்டேன், ஒரு சின்ன கிராமம் தான், ஒரு பேரூராட்சி மாதிரி. பேரூராட்சிக்குள்ள அது பேருந்து நிலையம் இல்லை, பேருந்து நிறுத்தம் இல்லை, மக்கள் கூடுற இடம் இல்லை, ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்தில் கூட்டம். அந்த இடத்துல குறைந்தபட்சம் 15,000 பேர் திரண்டாங்க. அதில் பாதிக்கு பாதி பெண்கள். உட்கார்றது கூட இடம் இல்லாமல் நாங்களாம், நானும் அண்ணன் ஹிமா, அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியெல்லாம் படி அந்த மேடையுடைய படியில் ஏறி உட்காந்துருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைச்சிட்டாங்க மக்கள். அப்போ அந்த அளவுக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சுக்காகவும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டுக்காகவும் அந்த பகுதியில் மக்கள் கூடுறாங்க. கூடுறவெல்லாம் ஓட்டு போட்டவனான்னு கேட்கலாம். கூடுறவன் எல்லாரும் ஓட்டு போடாமல் இருப்பதற்கு இது ஒன்றும் திமுக இல்லை. கூடுறவன் அத்தனை பேரும் ஓட்டு போடுற நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு கூடுறவங்க பேச்சை கட்டுட்டு கைத்தட்டிட்டு போற கூட்டம் கிடையாது. அதை உள்வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள போய் அதை சிந்திக்கிற கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அது பெரிய தாக்கத்தை இந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஏற்படுத்தும். அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியனுக்கு இது மிகப்பெரிய அளவில் களப்பணிக்கு உதவும். தீவிரமான களப்பணி, தீவிரமான
சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது. ஏன்னா இந்த பகுதியில் வந்து பாமர மக்கள் இருக்காங்க, பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவையோ இன்டர்நெட்டையோ கூகுள் பார்க்குறவங்களோ ட்விட்டர் ஃபேஸ்புக் பார்க்குறவங்களுடைய தாக்கம் வந்து இந்த பகுதிகளில் குறைவு. இதை கொண்டு போய் சேர்த்தால் நிச்சயமாக கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி